வெல்கம் டு அகர முதல ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்களும் சரி, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கொஷின், சார் எப்படி குரூப் 4 எக்ஸாமுக்கு நாங்கள் தயார் பண்ணுறது, குரூப் 2 எக்ஸாமுக்கு நாங்கள் எப்படி தயார் பண்ணுறது. ஸோ இந்த கொஷின் நம்மளை கேட்குறாங்க. இன்னும் நிறைய பேர் இப்போ சார் வந்து ஜூலை மாதம் 13ஆம் குரூப் 4 எக்ஸாம் வரப்போகிறதா சொல்கிறாங்க, ஏப்ரல் மாதம் கால்ஃபர் வேறு சொல்கிறாங்களே, நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது, 4 மாதம் என்னால் படிக்க முடியுமா. ஸோ என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, எதுலேருந்து கேட்பாங்க, எப்படிலாம் நான் படிக்கணும், எப்படி படித்தேன்னு ஏகப்பட்ட கொஷின் வச்சுருக்காங்க மனசுக்குள்ளே. ஸோ நிறைய கொஷின் கேட்டே இருக்காங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கும் நம்ம ஆக்சுவலாக கிளாஸில் வர எல்லாருக்குமே நம்ம தனியாக கிளாஸில் சொல்லிடுறோம், பிரச்சனை கிடையாது, டவுட் அங்கேயே கிளியர் பண்ணிடுறோம். பட் நிறைய பேர் நம்ம ஃபோன்லையும் சரி வந்து விசாரிக்கிறமோ கேட்குறவங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நம்மளால் தனித்தனியாக சொல்ல முடியலை. ஸோ அதனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ குரூப் 4 படிக்க போகிறீங்க, புதுசாக படிக்க போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து குரூப் 4 எக்ஸாம்னா என்ன, அது வந்து யாரெல்லாம் அந்த எக்ஸாம் எழுதலாம், என்னென்ன போஸ்டிங்காக எழுதலாம் அப்படின்னு நம்மள பார்க்கலாம். சரிங்களா? குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ண யாராக இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ குரூப் 4 எக்ஸாமோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தா 10th எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் என்னென்ன போஸ்டிங்க்கு இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல போகிற கிராம நிர்வாக அலுவலருக்கான போஸ்டிங் இதில் வந்துடும். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழக அரசு டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்ற அந்த போஸ்டிங்க்கு இங்கே எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதோடு சேர்த்து ப்ளஸ் டைப்பிஸ்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டைப்பிஸ்ட்டு தனியாக ஆள் இருக்காங்க. ஸோ அந்த டைப்பிஸ்ட்டில் வந்துடுவாங்க. இதுதான் வந்து முன்னாடி இருந்துச்சு. ஆக்சுவலாக ப்ளஸ் சர்வேயர் இருந்துச்சு, சர்வேயருக்கும் இதில் எக்ஸாம் நடத்திட்டு இதில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சர்வேயரை வந்து டிப்ளமோ சிவில் மாற்றிட்டாங்க. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடித்தா தான் நீங்கள் சர்வேயர் எடுக்க முடியும்னு சொல்லி அதை இங்கேயும் தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு இப்போ புதுசாக என்ன சேர்த்துருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான தனித்தனி சில துறைகள் இருக்கும், தனித்தனி வேறு டிபார்ட்மெண்ட் அந்த அதோட அந்த போஸ்டிங் எதுவுமே சேர்க்கலை. இப்போ ரீசெண்டாக உள்ளே சேர்த்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பால்வளத்துறை இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் புதுசாக உள்ள சேர்த்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ வேகன்சி கொஞ்சம் அதிகமாக நமக்கு தெரியுது. வருஷம் எக்ஸாம் வந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் 2024 எக்ஸாம் வந்துச்சு, இப்போ திரும்ப என்னது, இப்போ 2025 எக்ஸாம் வரப்போகுது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து 2026லையும் நம்ம குரூப் 4 எக்ஸாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சொல்ல விடாமல் படிக்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த எல்லா போஸ்டிங்க்கு தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப் 4 எக்ஸாமை தமிழ்நாடு நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம் வந்து ஜூலை 13 எக்ஸாம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதம் இதை நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமே. எப்போவுமே எனக்கு கேட்டால் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்போ படிக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமாட்டி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிலபஸ் என்ன, எப்படி படித்தா கிளியர் பண்ணலான்னு தெரியறதுக்குள்ளேயே நமக்கு அந்த 2 மாதம் 3 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் படித்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் நான் நிறையா பேர்ட்ட சொல்கிறது தான், எல்லாருமே பண்ணுற தப்பு. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு படிக்கிறேன், ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சார் நான் வந்து ஒர்க்கில் இருக்கேன், நான் ஒர்க்கை முடிச்சிடுறேன், ஒரு அமௌண்ட்டு சேர்த்துக்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் வந்து படிக்கிறேன். இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் முடிப்பீங்க, திரும்ப வேலைக்கு போவீங்க, கிளியர் பண்ண வேலைக்கு போவீங்க, திரும்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்த எக்ஸாம் கால்ஃபர்மாக வருவீங்க, திரும்ப அந்த கால்ஃபர் வந்தபோது 2 மாதம் வேலையை விட்டு வந்து படிப்பீங்க, திரும்ப அந்த திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாமில் மார்க் வராது, ரிசல்ட் வராது, என்ன பண்ணுவீங்க, திரும்ப வேலைக்கு போவீங்க. அந்த சைக்கிளுக்குள்ளே நீங்கள் மாற்றிக்குவீங்க. இந்த சைக்கிளுக்குள்ளே மாட்டிக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ணுற தப்பே இதுதான். அதாவது ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா சொல்லுவாங்க, முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் அப்படியே பின்வாகாமல் நிற்கணும். அதை நோக்கி தான் ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் இருக்கணும். ஸோ எங்கேன்னு மாறுறதா இங்கே பிரச்சனையே. ஸோ அது மாதிரி பண்ணாமல் நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கு இப்போவே டைம் கம்மி தான். ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன், அது ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் இருக்கலாம், இல்லை ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் இருக்கலாம். இப்போ நமக்கு வந்து மார்ச் மாதம் இப்போவே நமக்கு வந்து ஒரு பாதியில் முடிய போகுது, மார்ச் 15 இப்போயே முடிய போகுது. ஸோ இதே பாதினால தான். ஸோ இப்போவும் விட்டுறக்கூடாது. இப்போ ஆரம்பித்தா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எக்ஸாம் டைமில் நெருக்கி நம்ம விடாமல் படித்து, இப்போ ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா 6 மாதம் 1 வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க 2 வருஷம்னு, அவங்களுக்கு நம்ம டஃப் காம்படிஷன் கொடுக்க முடியும். அதுக்கு இது கரெக்டான டைம் இப்போ ஆரம்பிச்சது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், முதல்ல குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ கொஸ்டின்? 200 கொஸ்டின். இந்த 200 கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, எப்படி ஸ்பிளிட் பண்ணி கேட்குறாங்க, அது முக்கியம். சரிங்களா? முதல்ல 200 கொஸ்டின் சொல்கிறீங்களே சார், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கா அப்படின்னா அதான் கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு இங்கே 1.5 மார்க் அப்படின்ற போது 200 கொஸ்டினுக்கு 1.5 மார்க்னா மொத்தம் 300 மார்க். நல்லா தெரிஞ்சுங்க, 200 கொஸ்டின் அதுக்கு 1.5 மார்க் அப்படின்ற போது மொத்தம் 300 மார்க். ஸோ நம்ம எழுத போகிற குரூப் 4 எக்ஸாம்ன்றது 200 கொஸ்டினுக்கு 300 மார்க் எழுத போகிறோம். நமக்கு ரிசல்ட் வரும்போது நம்ம இந்த கட் ஆஃப்லாம் பார்ப்போம்ல, அப்போலாம் அந்த மார்க் தான் பார்ப்போம், கொஸ்டினை பார்க்க மாட்டோம். நிறைய பேர் கொஸ்டின் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ கொஸ்டின் போட்டு வேலை கிடச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் அவங்க மார்க் தான் இங்கே முக்கியம். சரிங்களா? ஸோ மொத்தம் 300 மார்க்கு தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம்.
இந்த 200 கொஷினை எப்படிலாம் ஸ்பில் பண்ணி கேட்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது முக்கியமானது பாருங்கள். தமிழில் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் பாருங்கள் 200 கொஸ்டினில் 50% பாதிக்கு பாதி தமிழ் வந்துருச்சு. ஓகேங்களா? தமிழில் 100 கொஷின். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஜிஎஸ் டாப்பிக்லேருந்து 75 கொஷின். இந்த ஜிஎஸ்னால் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து நம்ம ஸ்கூலில் படித்தது சோசியல் சயின்ஸ்லாம் படிப்போம் பார்த்தீங்களா? சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் படிப்போம்ல. குடிமையியல், வரலாறு, புவியியல், பொருளியல், சயின்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் ஜிஎஸ். ஓகேங்களா? இதைத்தான் ஜிஎஸ் அப்படின்ட்டாங்க. ஆனால் பாருங்கள், தமிழ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் நம்மளால் அடிக்க முடியும். பட் ஜிஎஸ்ல உள்ள 75 கொஸ்டின் நம்ம பொறுத்துக்கு என்னெல்லாம் படிக்கணும் பாருங்கள். புவியியல் படிக்கணும், வரலாறு படிக்கணும், குடிமையியல் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், இது தமிழ் கல்ச்சர் நிறைய டாபிக்ஸ் படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் இதுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டே. நம்ம தமிழை உட்காந்து நம்ம முழுக்க நல்லா படித்தா 100க்கு நம்மளால் 80-85 கண்டிப்பாக வாங்க முடியும். சரிங்களா? ஆனால் நம்ம இந்த ஜிஎஸ் சொல்கிற பார்த்திங்க, இந்த 75 கொஷினுக்கு இந்த எல்லா டாப்பிக்கையும் படித்தாலுமே நம்மளால் 60 தர ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட்டேஜ் வந்து தமிழில் கூட. ஸோ தமிழை நல்லா படிக்கணும்னு சொல்கிறது காரணம் இதுதான். சரிங்களா? ஏன்னா தமிழில் எப்படி 50% மார்க் தமிழில் கவர் ஆகுது, ரொம்ப முக்கியமான. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின். ஓகேங்களா? முதல்ல தமிழில் 100 பார்த்தோம், ஜிஎஸ் 75 பார்த்தோம். மொத்தம் 175 முடிஞ்சிருச்சு. இன்னும் 25 கொஸ்டின் இருக்குது. இந்த 25 கொஸ்டினை எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்னா, ஆப்டிடியூடில் 15, லாஜிக்கல் ரீசனிங் 10. முன்னாடி பார்த்தோன்னா வெறும் ஆப்டிடியூட் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஆப்டிடியூட் இருந்துச்சு. அதில் அவ்வளோ 25 ஆப்டிடியூட் மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் லாஜிக்கல் ரீசனிங்கை சிலபஸ் சேர்த்தாங்க. சேர்த்து என்ன பண்ணாங்க, அந்த 25 கொஸ்டின்லேயே லாஜிக்கல் ரீசனிங்கை அங்கேயும் கேட்டுருந்தாங்க. ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டேன், அதையும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு உனக்கு ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின் தான் கேட்பேன், லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு முடிவாக சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ 2 அதை பிரிச்சுட்டான். ஓகே, இது 25 கொஸ்டின். நல்லா தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது ஜிஎஸ் சொன்னேன்ல, ஜிஎஸ் அது வந்து 75 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன டாப்பிக்னு சொல்லியாச்சு. எல்லாம் பாருங்கள், நமக்கு தமிழில் 100 கொஸ்டின் ப்ளஸ் அதுக்கப்புறமாட்டி மேக்ஸ் 25 கொஸ்டின், அதாவது ஆப்டி லாஜிக்கல் ரீசனிங் 25 கொஸ்டின், மொத்தம் 125 கொஸ்டின் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜிஎஸ் 75. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறான், 3ஐயும் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கான். மொத்தம் எவ்வளோ 200 கொஸ்டின் சொல்கிறான். புரியுதுங்களா? ஸோ அந்த 200 கொஸ்டின் நம்ம எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சு போச்சா? இதான் முக்கியமானது. தமிழ் 100, ஜிஎஸ் 75, ஆப்டி 15, லாஜிக்கல் ரீசனிங் 10, மொத்தம் 200 கொஸ்டின். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சிலபஸை பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம சிலபஸை பார்க்கணும். சிலபஸில் என்னென்ன தமிழில் இந்த 100 கொஸ்டின் எங்கேருந்து கேட்க போகிறான், தமிழில் இந்த 100 கொஸ்டினை எங்கெங்கே இதெல்லாம் கேட்பான். ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்கிறாங்களே 75க்கும் சொல்கிறாங்க. இந்த ஜென்ரல்ஸ் 75 கொஸ்டினை எங்கெங்கே இதெல்லாம் கேட்க போகிறான், எந்தெந்த டாப்பிக்கில் இதெல்லாம் கேட்க போகிறான். ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசன் சொல்கிறாங்களே, ஆப்டிடியூட்னா என்னென்ன டாபிக் ஆப்டிடியூடில் இருக்குது, நிறைய டாபிக் இருக்குது ஆப்டிடியூடில். அதில் என்னென்ன டாபிக் நம்ம சிலபஸை கொடுத்துருக்கா அப்படின்னு இதெல்லாம் அடுத்து பார்க்க போகிறோம், முக்கியமான. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் அடுத்து பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்க போகிறீங்க, இதான் முக்கியமான பாயிண்ட்டு. நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம எடுத்துகிட்டு நம்ம பாட்டு நானும் படிக்கிறேன், நானும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு எல்லா புக்கையும் வாங்கிட்டு உட்காந்து படிச்சுட்டு கூடாது. நமக்கு மூலம் எங்கே எவ்வளோ கொஸ்டின் கேட்குறான், எதுக்கு வெயிட்டேஜ் கொண்டு எடுத்தால் படிக்கும். நல்லா பாருங்கள், 200 கொஸ்டினில் பாதி நமக்கு எங்கேயும் கவர் ஆகுது. 50% கொஸ்டின் கேட்குறது தமிழில். அப்போ தமிழ் தான் நம்ம அதிகமாக படிக்கணும், அதான் முக்கியம். தமிழுக்கு தான் நம்ம எங்கே வெயிட்டேஜ் அதிகம். ஸோ தமிழுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தே ஆகணும். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் வர்றவங்க பரவாயில்ல, முன்னெல்லாம் தமிழ் வந்து மொட்டை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். உரைநடை, இலக்கணம் எல்லாத்தையும் வளைச்சி படிக்கணும். அப்படியே போய் வாந்தி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மனப்பாடம் பண்ணிட்டு போனால் கேட்பான் கொட்டிடணும், அப்படி இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் டிஸ்ட்டு வச்சு இலக்கணத்தை அதிகமாக கொண்டு வந்துட்டான். 85 கொஸ்டின் வந்து இலக்கணமே உங்களுக்கு கேட்க போகிறாங்க. 15 கொஸ்டின் தான் நீங்கள் இந்த இது இருக்குல்ல, செய்யுள், உரைநடை, இந்த மாதிரி சில டாபிக்ஸை கவர் பண்ணி, திருக்குறள்லாம் கவர் பண்ணி, அந்த 15 கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு என்னது படித்து மனப்பாடம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்க போது. இது 85 கொஸ்டின் உங்களுக்கு வந்து இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஃபுல்லாக. அந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணி சொல்லுவாங்கள்ல, உயர்தின என்ன, அக்ரின என்ன, எதிர்ச்சொல் தருக, சேர்த்தெழுது, பிரித்தெழுது, பொருள் தருக, அப்புறம் வந்து அந்த வலுவச்சொல் எது, வலுவற்ற சொல் எது, மரபு தொடரை கண்டறிக, இது மாதிரி இந்த மாதிரி இலக்கண டைப்பாக உள்ள கொஸ்டின் வச்சு என்ன பண்ணுறான், தமிழில் 85 கொஸ்டின் கேட்க போகிறான், மீதி 15 செய்ய வேண்டிய வச்சு. ஸோ நமக்கு தமிழ் தான் வெயிட்டேஜ் கூட. ஸோ படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல எடுத்து படிக்க வேண்டிய டாபிக் தமிழ் தான். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ ஆரம்பிக்கணும்னு வச்சிங்க, ஒரு 10 நாளைக்கு தமிழை படிங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து என்ன பண்ணுறீங்க, காலைல தமிழ் படிக்கிறீங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் முதல்ல. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து அதிக வெயிட்டேஜ் நீங்கள் தர வேண்டியது ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங். ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் குரூப் 4 எக்ஸாம் வந்து ஒரு 10 லட்சம் பேர் எழுதுறான்னா 8 லட்சம் பேருக்கு இந்த ஆப்டி ரீசனிங் நல்லா வந்துடும். ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா போடுவோம். அதிகபட்சம் பார்த்தா நிறைய பேர் மேக்ஸ் நல்லா போடுறவங்க இருப்பான். எப்போ மேக்ஸ் நல்லா போடுறவங்க இருப்பான். நீங்கள் எக்ஸாமில் கிளியர் ஆகாதவனா பார்த்தீங்கன்னு வச்சு, எக்ஸாமில் யாரெல்லாம் கிளியர் ஆகலையோ அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா மேக்ஸ் வராதவங்க அவங்களுக்கு.
எனக்கு மேக்ஸ் வரலங்கன்பாங்க. ஸோ மேக்ஸ் வராதவங்க தான் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண கஷ்டப்படுவாங்க. மேக்ஸ் நல்லா வரவன் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ எல்லாருக்கும் மேக்ஸ் வருது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு போட்டி போட போகிற நமக்கும் கண்டிப்பாக மேக்ஸ் வந்து தான் ஆகணும். எனக்கு வராதுன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது, ரொம்ப தப்பு. வரனா ப்ராக்டிஸ் பண்ணணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தலாம் வந்து ஆக்சுவலாக என் கூட எக்ஸாம் படித்தான், குரூப் 4 எக்ஸாம் 2019 படித்தவன் தான். 12th அவன்லாம் வந்து 200 கொஸ்டின், அதாவது 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவன், 12th மேக்ஸில் 200 மார்க் எடுத்தவன். ஃபஸ்ட்டு குரூப் 2 எக்ஸாம் எழுதும்போது அவன் வந்து ஆப்டிடியூடில் வெறும் 11 கொஸ்டின் தான் கரெக்டாக போட்டிருந்தான். அவன் டக்குன்னு வரல. என்ன நான் விடலை, டக்குன்னு எடுத்தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் 24 கொஸ்டின் போட்டான். ப்ராக்டிஸ் தான். அவன் அன்றைக்கி வந்து எனக்கு வரல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகலை, விடாமல் படித்தான். நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விடாமல் படிக்கணும், அதான் முக்கியம். இங்கே வந்து போட்டி போடுறதான், போட்டி தேர்வுன்னு பேர் வச்சது காரணமே அதான், போட்டி போடணும், கடுமையான போட்டி இருக்கணும் எல்லாருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வரலன்னு எதையும் விட்டு போயிட்டீங்கன்னா வராது என்றைக்குமே, சரிங்களா? ஈஸியாக எதுவும் கிடைக்கும், எல்லாம் தெரிஞ்சுங்க, சரிங்களா? ஸோ எல்லாருமே மேக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை ஈஸியாக போடுறாங்கன்னா நம்மளும் அங்கே ஈஸியாக போட்டு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளும் என்னது அந்த போட்டியில் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் அதிக வெயிட்டேஜ் தர வேண்டியது முதல்ல தமிழ் ப்ளஸ் ஆப்டி. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா, டெய்லியும் காலைல தமிழை படிங்க, காலைல நல்லா உட்காந்து தமிழை படிங்க. ஈவினிங் டைமில் மேக்ஸ், ஈவினிங் ஒரு நைட்டு ஈவினிங் டைமில் மேக்ஸ் போடுங்க. இடையில ஒரு ஜிஎஸ் டாபிக், ஏதாவது ஒரு ஜிஎஸ் டாபிக் எடுத்துங்க. இப்படி தான் படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன படிக்கிறோம், ஏது படிக்கிறோம், வெயிட்டேஜான டாப்பிக்கை படிக்க தான் நமக்கு மார்க் நமக்கு நிறையா வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ தான் அடுத்து படிக்கிறனே தோணும். நம்ம ஒன்றுமே தெரியும். இப்போ சயின்ஸ் எடுத்து வச்சு உட்காந்து படித்தோம்னா சயின்ஸில் கொஸ்டின் ரொம்ப கம்மியாக தான் கேட்க போகிறான். அதை படித்தா ஒன்றும் வேஸ்ட்டு, அது ஒன்றுமே நமக்கு படிச்சுமே பிரயோஜனம்லாம் போயிடும். அதனால் என்ன படிக்கணும் தெரிஞ்சு படிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் ஆப்டிடியூடுக்கு அப்புறமா நம்ம அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டியது பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸில் முன்னுரிமை அடிப்படையில் படிக்க வேண்டிய பாடங்கள் தான் முக்கியமானது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜிஎஸ் அப்படின்னு சொல்கிற 75 கொஸ்டின் எப்படி கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்லேருந்து 20 கொஸ்டின் கேட்கப்பான். அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் முக்கியமாக சமூக அரசியல் இயக்கங்கள்லாம் அதிகமாக வரும். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு திருக்குறள் கொஞ்சம் வரும், சரிங்களா? இதுக்குள்ளே உங்களுக்கு என்னது திருக்குறள் கொஞ்சம் வரும். அது மட்டும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்த நீதி கட்சி, அப்புறமாட்டி வந்து சுதந்திரத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்க, எப்படி சமூகங்களோட முன்னேற்றம் அடைஞ்சோம், நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுற இடஒதுக்கீடு எப்படி, தமிழ்நாட்டோட விடுதலை போராட்ட வரலாறு என்ன, தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு என்ன அப்படின்னு இந்த டாபிக் எல்லாம் வச்சு வரதான் இந்த ஃபஸ்ட் டாபிக். இதில் வந்து 20 கொஸ்டின் கேட்குறான். அதுக்கடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டு நிர்வாகம் என்பது, அதாவது இந்தியன் எக்கனாமிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 20 கொஸ்டின். இதில் தான் நமக்கு என்ன வரும்னா, இந்திய பொருள் எக்கனாமிக்ஸை படிப்போம், ப்ளஸ் அதோட தமிழ்நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம் என்ன, ரீசெண்டாக உள்ள அந்த ஸ்கீம்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் தெரியுமா, அதெல்லாம் இதுலேருந்து எடுத்து கேட்பான். இதுலேருந்து நமக்கு 20 கொஸ்டின் கேட்குறான். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு ரொம்ப முக்கியமான டாப்பிங்க. ஏன் இதை நான் முக்கியம்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ஈஸியான டாப்பிங் கூட நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுற ஏரியா, முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதிகமாக வர்ற ஏரியா. இந்த இந்திய அரசியலமைப்பில் கேட்குற உங்களுக்கு வைக்க போகிற எக்ஸாமில் வைக்கிற கொஸ்டினாக இருந்தாலும் சரி, அந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருப்பான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக வர்றது இதெல்லாம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு 15 கொஸ்டின் கேட்குறான். ஸோ 3வது வெயிட்டேஜ் இங்கே தான், புரியுது உங்களுக்கு? ஸோ 15 கொஸ்டின் கேட்குறான். முதல்ல பாருங்கள், அங்கே 20, இங்கே ஒரு 20, 40 ப்ளஸ் இங்கே ஒரு 15, எவ்வளவு? 40, 15, 55 முடிஞ்சிச்சா? 55. இன்னும் நமக்கு 20, இன்னும் நமக்கு வந்து 20 வேணும். 75க்கு இன்னும் 20 வேணும். அடுத்து பாருங்கள், இந்திய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இது ஒன்றும் கிடையாதுங்க. இந்திய வரலாறு கலாச்சாரம்னா நம்ம இந்தியாவோட வரலாறு, ஒன்றும் கிடையாது. முதல்ல சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவாங்களா, சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ சொல்கிறாங்களா, அது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் குப்தர்கள் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ண, அது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியிலேருந்து டெல்லி, அதாவது இஸ்லாமியர்கள் நம்ம இந்தியாவில் படையெடுத்து வந்து டெல்லி சுல்தான் அமைச்சது, அந்த டெல்லி சுல்தானில் வர்ற நிறையா பேர். அதுக்கப்புறம் முகலாயர்கள், அக்பர், பாபர், ஜஹாங்கீர், இந்த முகலாயர்கள் நம்ம ஆட்சி பண்ணாங்களா, அந்த வரலாறு. அதுக்கப்புறம் என்ன வரும்? மராத்தியர்கள் ஆட்சி பண்ண வரலாறு, தென்னிந்திய, அந்த மத்திய இந்தியாவில் மராத்தியர்கள் ஆட்சி பண்ணது. அப்புறம் முக்கியமாக தென்னிந்திய வரலாறு, நம்ம தென்னிந்தியாவில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் ஆட்சி பண்ணது தென்னிந்திய வரலாறு. அப்புறமா நம்ம இந்தியாவில் ஒரு 19ஆம் நூற்றாண்டு சமயத்தில் உருவான சமூக சீர்திருத்த இயக்கங்கள், சமூகத்தை சீர்படுத்துறதுக்கு உருவான இயக்கங்கள். அப்போ ரொம்ப முக்கியமானது இந்திய தேசிய இயக்கம், நம்ம இந்தியாவோட சுதந்திர போராட்ட வரலாறு. நம்ம இந்தியாவது சுதந்திரம் அடைகிறதுக்காக இப்போலாம் போராட்டம் பண்ணாங்க, அதுக்கு யாரெல்லாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க, நேரு என்ன பண்ணார், காந்தி என்ன பண்ணார், அம்பேத்கர் என்ன பண்ணார், ஒரு தலைவருமே தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 10 கொஸ்டின். முன்னாடி என்ன பண்ணான்னா, இந்த காங்கிரஸ் இந்திய தேசிய இயக்கத்தை மட்டும் தனியாக ஒரு டாப்பிக்கை வச்சு அதுலேருந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தான். இப்போ என்ன பண்ணிட்டா, அதை உள்ளே கொண்டு போய் வச்சு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 10 கொஸ்டின் தான். இது கொஞ்சம் பெரிய டாபிக் தான், பட் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நீங்கள் ஹிஸ்ட்ரியை ரொம்ப விருப்பப்பட்டு இந்த டாப்பிக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காது.
இதுக்கும் வந்து நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதிகமாக வரைகிற இந்த எப்படி பாலிட்டி உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்களோ அது மாதிரி அதிகமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வர்றது இந்த டாப்பிக்லேயே வரும். அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட. நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஏரியா. சரிங்களா? அதுக்கப்புறம் புவியியல், ஜாகிரஃபி 5 கொஸ்டின் தாங்க ஒரு ஜாகிரஃபியில் வெறும் 5 கொஸ்டின் கேட்குறான். இந்த 5 கொஸ்டின் ஏன் நம்ம கேட்பான், 10th சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜாகிரஃபியில் ஒரு 5 லெசன் இருக்குது. அந்த 5 லெசனை படிச்சிங்கன்னா அதுலேருந்து 5 கொஸ்டின் கன்ஃபார்ம், வேறு மாற்றமே கிடையாது. 10th ஜாகிரஃபியில் 5 லெசன் இருக்குது. அந்த 5 லெசன்லாம் அந்த 5 கொஸ்டின் வேறு எங்கேயும் கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பொது அறிவியல் 5 கொஸ்டின். சயின்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ்னால் என்ன நினைக்கிறீங்க, இயற்பியல், வேதியியல், உயிர், அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி மொத்தமாக சேர்த்து தான் அறிவியல். இது எல்லாம் சேர்த்து 5 கொஸ்டின்ங்க. இதுக்கு நீங்கள் 6th 12th புக் வரைக்கும் படிக்கணும். தேவையா நமக்கு? வேண்டாம். அதனால் அதை தான் கடைசியாக கொடுத்துருக்கோம். இந்த சயின்ஸை மட்டும் வச்சுவிட்டு மற்ற எல்லாத்தையும் டச் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சார் ஓகே கொடுத்துட்டீங்க, இப்போ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா அதான் முக்கியம், தெரிஞ்சுங்க. படிக்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது டெய்லி தமிழ் ப்ளஸ் கம்பல்சரியாக படிக்கணும். அப்புறம் ஆப்டிடியூடில் டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ப்ளஸ் ஜிஎஸ்சில் ஒரு டாபிக், இப்படி போங்க. டெய்லியுமே நம்ம ஒன்று டச் பண்ணணும். ஏதாவது ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுக்கிறோம், அதை மட்டும் டெய்லியும் படிக்கணும் பண்ணவே கூடாது. எல்லா டாப்பிக்கையும் நம்ம ஒரு நாள் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்காக தமிழ், ஆப்டி, அப்புறம் ஜிஎஸ்சில் ஒரு டாபிக் எடுத்துங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி டச் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்மளால் எப்படி படிக்கிறோம், என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம காம்பல் இருக்குமா இல்லையா, குரூப் 4னா என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு கொஞ்ச நாளே சீக்கிரம் புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஸோ இப்படி படிங்க. ஒரு நாளைக்கு 3 டாபிக், தமிழ், ஆப்டி கம்பல்சரி, ஏதாவது ஒரு ஜிஎஸ் டாபிக். அந்த ஜிஎஸ் எப்படி இருக்கணும், நாமளும் சொன்ன மாதிரி தமிழ் கல்ச்சராக இருக்கலாம், இல்லை இந்தியன் எக்கனாமிக்ஸ் இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படி ஆரம்பித்து முடிச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணால் அதுக்கு அடுத்து நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டியது கடைசி 1 வருட நடப்பு நிகழ்வுகள். அதான் லாஸ்ட்டு 1 இயர் இருந்தால் முன்னால் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் லாஸ்ட்டு 6 மாதம் கண்டவைஸ் படிச்சுட்டு இருந்தோம். இப்போலாம் லாஸ்ட் 6 மாதத்துலேருந்து ஒரு கண்டவைஸ் வரமா எனக்கு தெரியல. 1 வருஷமாகுது, லாஸ்ட்டு 1 வருஷம் 1.5 வருஷம்லாம் கேட்குறான். ஸோ நம்ம ரொம்ப பின்னாடி போவோம். ஒரு கடைசி 1 வருஷம் படிச்சுங்க, கடைசி 1 வருஷம் நடந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக படிச்சுங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் இவங்களுக்கு எவ்வளோ பிஸியாக இருந்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர், ஏதாவது ஒன்று ஹிந்து எடுங்க, தமிழ் ஹிந்து, இங்கிலீஷ் ஹிந்து போனால் தமிழ் ஹிந்து எடுங்க, அழகாக படிங்க. எதை விடலாம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சார் சினிமா செய்தி பரவாயில்ல படிங்க, அரசியல் படிங்க, எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா ஓவராலாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இதில் இது மட்டும் கிடையாது, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளது நிறையா வரப்போகுது. ஸோ அதனால் நம்ம அதை படிக்கும்போது நமக்கு சுற்றி நடக்கிற விஷயம் தெரியும். இதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இந்த நியூஸ் பேப்பர் படித்த அந்த பழக்கம் அங்கே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இங்கே படித்த நிறையா விஷயங்களை இங்கே பார்ப்போம், அது ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியாக இருக்கும் படிக்க. அதனால் அப்படி எடுத்து படிக்கிறது, அதனால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறத கம்பல்சரியாக வச்சுங்க, ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அடுத்து முக்கியமாக பண்ண வேண்டியது முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வினாக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க முக்கியம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எவ்வளோ பார்க்குறீங்களோ அவ்வளவு நீங்கள் போட்டிக்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம், நீங்கள் காம்படிச்சு இருக்கீங்கன்னு அர்த்தம். நாங்கள் 2019 குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது சரி 4 பேர் படித்தோம், அதில் 3 பேர் கிளியர் பண்ணோம். நாங்கள் 3 பேரும் கிளியர் பண்ணது முக்கிய காரணம் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும்தான். நாங்கள் நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருந்தோம். படிக்கிறது மட்டும் கிடையாது, படிக்கிறத நம்ம என்ன பண்ண படிக்கிறத ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி போனோம். எங்கே அப்ளை பண்ணி பார்க்குறோன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கொஸ்டினை பார்த்தா தான் நம்ம படித்ததெல்லாம் கேட்டிருக்காரான்னு தெரியும். அப்படி தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். நாங்கள் அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது நிறையா விஷயங்களை வந்து படித்ததை ஞாபகப்படுத்தி பார்த்தோம், தெரியாத விஷயம் புதுசாக படிச்சுக்கிட்டோம். அதனால தான் நாங்கள் அன்றைக்கி 2019 எக்ஸாமில் வேலை வாங்கினோம். அன்றைக்கி நாங்கள் வேலை வாங்கணும்னு வச்சதுக்கப்புறம் 3 வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணி 2022 தான் நாங்கள் எக்ஸாம் எழுதியிருப்போம். ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கோம், பட் தப்பிச்சிட்டோம் அன்றைக்கி. ஓகேங்களா? அதுக்கு காரணம் வந்து அன்றைக்கி நாங்கள் ப்ரீவியஸ் படித்தது மட்டும் தான். ஸோ ப்ரீவியஸ் கம்பல்சரி படிங்க. அதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து தான் நீங்கள் படிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக, நீங்கள் போகிற வழி கரெக்டாக தெரியும். நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருப்பீங்க, பார்த்தா எக்ஸாம்பிள் போகிற வேறு கொஸ்டின் கேட்டிருப்பான், அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அதான் டெய்லியும் படிக்க ஒரு ஃபஸ்ட்டு படிங்க, ஒரு 5 நாள் தொடர்ந்து படிங்க, 1 வாரம் 2 வாரம் போட்டோம். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த ப்ரீவியூ எடுக்க ஆரம்பிங்க. ஸோ ப்ரீவியூ வந்து பார்ப்பேன், ஒரு 2 வாரங்கள் அது எடுத்தோடனே படிக்காதீங்க. 2 வாரம் கழிச்சு ஒரு ப்ரீவியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் படித்ததில் 1-2 கொஸ்டினாக கேட்குறாங்கன்னு தெரியும். அப்படி படிங்க. அப்போ ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கிட்டே மட்டும் போகக்கூடாது, படித்ததை கம்பல்சரி ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். டெய்லியும் படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன படித்தோம் அப்படின்றத நினச்சிட்டு தூங்குங்க. அதே மாதிரி வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் வச்சுக்கோங்க. அன்றைக்கி அந்த வாரம் 6 நாளையும் படித்ததை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரே நாள் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் ரிவிஷன் பண்ணால் தான்
உங்களுக்கு வந்து படித்தது ஞாபகமே இருக்கும். இதை நான் வந்து சும்மா சொல்ல, நாங்கள் ப்ராக்டிக்கல் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். நான் முதல்ல எக்ஸாம் படிக்க ஆரம்பித்த டைமில் நல்லா படித்த சப்ஜெக்டை 4 நாளைக்கு அப்புறம் எடுத்து பார்க்க வந்து புதுசாக தெரிஞ்சு எனக்கு. இந்த வடிவேல் பாய சுற்றுலாம் கதையில் பார்த்துருப்பீங்க ஒரு படத்தில். இந்த பக்கம் பாய சுருட்டே போவோம், பின்னாடி சுருண்டு வந்துகிட்டே இருக்கும். சரி, திரும்பி இந்த பக்கம் அந்த பக்கம் சுருட்டினா அந்த பக்கம் மடக்கிட்டு வரும். அது மாதிரி படிச்சுட்டே போவோம், பார்த்தா பின்னாடி படித்தது மறந்துகிட்டே வரும். திரும்ப பின்னாடி எடுத்து பார்ப்போம், புதுசாக படிச்சோம். அதுக்கு தான் ரிவிஷன் முக்கியம். நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போட்டிக்குள்ளே இருக்கீங்க, நல்லா மெமரி பண்ணி வச்சுக்குவீங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஸோ 4 மாதம் தான் சார் இருக்குது, படிக்க முடியுமான்ற கேள்வியே வேண்டாம். படிக்கிறத மட்டும் 4 மாதம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறேன், சைடில் படிக்கிறேன், வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறேன், நைட்டு மட்டும் படிக்கிறேன், வேலையே வேண்டாம். முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கிற மாதிரி ஒரு வேலைக்கு வந்து முழுக்க அதிலேயே மனசை விட்டு பண்ணிங்கன்னா அந்த வேலை முடியும் நல்லபடியாக. என்றைக்குமே ஒரு முழு மனசோட வேலையை பண்ணால் முடிஞ்சிடும். பாதி தொட்ட குறை விட்ட குறைன்ற மாதிரி பண்ணாமல், சேத்துல ஆற்றுல ஒரு ஆள் அந்த மாதிரி கிடையாமல் முழுக்க இதிலே இருங்க. நீங்கள் இதுக்கு வந்துட்டா இதில் இருந்து இந்த வேலையை முடிச்சிருங்க. இந்த வேலையை முடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்புறம் இருந்தால் நீங்கள் இந்த வேலையில் வேலை வாங்கிட்டு போக முடியும். நான் முள்ள சொன்ன மாதிரி சார் வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறேன், அந்த மாதிரி நினைப்பே வேண்டாம். கொஞ்ச நாள் உட்காந்து படிங்க. சரி, பட் புரியுது, எல்லாரோட வீட்டு சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. பட் வேறு வழி இல்லை, இப்போ உள்ள காம்படிஷன் இதுதான் வழி. சரிங்களா? அப்படி படிங்க, படித்தா கம்பல்சரி நமக்கு தான் வேலை. சரிங்களா? அதில் ஒரு இதுவும் கிடையாது. ஸோ வந்து ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து எப்படி 4 மாதத்துக்கு எப்படி ட்ரெயின் ஆகலாம், எப்படி ஷெடியூல் போட்டு படிக்கலாம், என்ன டாப்பிக்லாம் படிக்கலான்றதை, அதே மாதிரி சிலபஸ் என்னன்றதை அடுத்தது வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி, பாய்.